சின்னம் என்ன சின்னம்னு தெரியுதா? குவைத்துடைய சுங்கம். State of Kuwait, the General Administration of Customs. Seal. ஒரு மாவட்டின் 1.5 தினார்னா அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய அபராதம் 4.5 தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம், மதிய வணக்கம். இது வந்து குவைத்துடைய த ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ், ஸ்டேட் ஆஃப் குவைத். அவங்களுடைய சின்னம், அடுத்தது அவங்களுடைய சீல். இதில் எல்லாமே லீகலாக அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இதில் வந்து முழு விவரத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டம்ஸ்லேருந்து பிடிப்பட்டால் பொருட்கள், இந்த சட்டம் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகின சட்டம். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டில் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு வீடியோ இடைக்கட வீடியோ ஒன்று போடுவேன். அந்த வீடியோ வந்தது அந்த கால பீரியடில் தான். சுங்கத்தால் நிறைய பொருட்களை பிடிச்சு சீஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று. நிறைய பொருட்கள், குவைத்துடைய தொம்மீன் பொருட்கள் நிறைய இந்த இருக்கிற வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தானே நிறைய பேர். பெட்டி உடச்சி நான் அடைக்கட என்னுடைய கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்வேன் இந்த வீடியோ நம்ம கார்கோ சம்மந்தமாக போடும்போது. இந்த மாதிரி குவைத்துடைய ரேஷன் பொருட்கள், குவைத்துடைய தொம்மீன் ரேஷன் பொருட்களை வந்து யாராவது சட்டவிரோதமாக கடத்தினா, அதாவது நம்ம இப்போ கார்கோ போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான் யாராவது இந்த நாட்டிலேருந்து அந்த பொருட்களை வந்து சட்டவிரோதமாக கொண்டு போனால் ஒரு அரிசி மூட்டோட விலை உதாரணத்துக்கு 10 தினார்னா 30 தினார் அபராதம் நீங்கள் கட்ட வரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு 100 தினாருடைய ரேஷன் பொருட்கள் உள்ளே இருக்குன்னா 300 தினார் உங்களுக்கு அபராதம், அதாவது 2 மடங்குல அந்த அபராதம் செலுத்த வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுங்கம். அதே போல் சிகரெட் வகைகள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கான அபராதம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தில் 2022ஆம் ஆண்டில் கொண்டு வந்த அந்த சட்ட அடிப்படையில் குவைத்தில் இருந்து நீங்கள் தொம்மீன் பொருட்கள், ரேஷன் பொருட்களோ எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்றது சட்டம். ஆனால் இது வரைக்கும் கார்கோ போடக்கூடியவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிக அளவில் இல்லாத பட்சத்தில் சுங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இல்லை, அவங்களுடைய ஸ்கேனில் அவங்களுக்கு அழகாகவே தெரியும் இந்தந்த பொருட்கள் தான் இருக்குன்னு. ஆனால் வீட்டு தொழிலாளர்களுக்கான சில சலுகைகள் வகையில் அடிப்படையில் அதை வந்து அவங்க பெருந்தொகை இல்லாத பட்சத்தில், நான் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய கார்கோ சம்மந்தமான ஒரு கதையிலே சொல்லியிருப்பேன், காம்ப்ரமைஸ் தான். சரி, வீட்டு தொழிலாளர்கள், ஹவுஸ்மேட், ஹத்தாமா மாதிரி போடுறாங்க, டிரைவர் மாதிரி போடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இதை வந்து அவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது. நினச்சா ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒரு மாவட்டினை கண்டா கூட பெட்டியை உடைக்கலாம், அதை வெளியில் எடுக்கலாம் நினைச்சால். ஆனால் அதை அவங்க செய்யலை. ஆனால் அது வரையறைக்குட்பட்ட பொருட்கள் இருக்கும் வரைக்கும் தான். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு 20-30 மாவட்டின்னு உள்ள அடித்து அனுப்புகிறீங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக எடுப்பாங்க. இதே நீங்கள் ஒரு 4-5-6 டின் மாவட்டின் போட்டிருக்கும் போது அது வந்து அவங்க பெருசாக அதை பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம்? வீட்டு தொழிலாளர்கள் போடக்கூடியது அப்படின்றது தெரிஞ்சதால், அவங்க வீட்டிலையும் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்றதால. இப்போது நீங்கள் அதிகமாக போடுற பட்சத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை. லிமிட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. வியாபார ரீதியில் சிலர் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அப்போ அவங்க மாதிரி ஆக்கள் செய்கிற செயலால் மற்ற நார்மலாக போடுறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலி. அதே மாதிரி இலங்கையில் பழைய பொருட்கள் அனுப்பக்கூடாது அப்படின்ற சட்டம் ஒன்றும் இல்லவே இல்லை.
அப்படி ஒரு சட்டம் இருந்திருந்தால், அப்படி ஒரு சட்டம் வந்து வெளியாகி இருந்தால், இப்போ நான் உங்களுக்கு இந்த குவைத்துடைய சின்னம், குவைத்துடைய சீல் எப்படி நான் காட்டினோ, கஸ்டம்ஸ் ஆஃப் குவைத் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸ் இலங்கை சுங்கத்துடைய இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் வெளியாகி இருக்கும். சுங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை அவங்களுடைய ஒஃபீஷியல் கார்டரில் இஷ்யூ பண்ணி, அதை அவங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சட்டம், இனிமேல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. அவங்க வெளியிட்டது ஒன்று தான், அவங்களுடைய பொருட்கள். இப்போ நீங்கள் ஒரு கார்கோ பெட்டி போடுறீங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது லிஸ்ட். ஆடை இருக்குது, உணவு வகை இருக்குது, பண்ட பாத்திரங்கள் இருக்குது, காலணிகள் இருக்குது, வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். அதுதான் அவங்க கொண்டு வந்த ரூல்ஸ். ஆனால் இப்போ ஒரு கேவலங்கட்ட அரசியல்வாதி கொஞ்சம் பேர் இருந்துட்டு இது வந்து ஸ்ரீயானி அக்கா சிங்களத்தில் நல்ல பதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ரத்தரம் தெரியும். ඊශ්‍රයිල් රැකියාවේ විශ්වාසී සන්නාමය සහස්‍රමානුවර 1340 අංකයට දැන්ම අමතන්න. කරදාලියනෝ කිව්වට ඔය එංගලන්තේ අරේ මේ ඉන්න ඔය ගෙනගේ ලොකු සල්ලියක් එන්න ඒගොල්ලෝ එහෙමයි වදින්න වෙලා ඉන්නේ. කොටසක් එවන වැටි. හැබැයි වැඩිපුර එවන්නේ ගෘහසේවිකාව. මේ අරාබියට ගිහිල්ලා ඉන්න ගෘහසේවිකාව තමයි වැඩිපුර මේ රටට. அரபு நாடுகள்ல இருக்கிற பணிப்பெண்கள் தான் அதிகமா பணம் அனுப்புறாங்க. இங்கிலாந்து இத்தாலியில இருந்து அனுப்புறவங்களை விட. இந்த நாடுகளில் சம்பாதிக்கிறதால அவங்களுடைய பணத்தை அப்படியே அனுப்புகிறாங்க. சாப்பாடெல்லாம் அங்கேயே கிடைக்கிறதால. வீட்டில் பாவிச்சு டிவியை கொடுப்பாங்களா, ஃப்ரிட்ஜை கொடுப்பாங்களா, ஏதாவது பழைய பொருட்களை கொடுப்பாங்களா. பாவித்த எந்த பொருளும் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு. அதை நீ பார்த்த මේක බලලා එයා එනකොට එක දාන්න එනවා. මොකද මේ හවුස් බෙඩ් ඇඩියට ගිහිල්ලා පුළුවන් නෑ shopping ගිහිල්ලා TV ගන්න, fridge ගන්න, අයන් ගන්න, කුකර් ගන්න බෑ. ඔය තියෙන එකක් තමයි උනාට අරන් එන්නේ. எல்லாரும் இந்த பழைய பொருட்கள் நம்ம ஏதாவது சில டைம்ல எல்லாருமே இந்த பழைய பொருட்கள் எல்லா வீட்லேயும் பழைய பொருட்கள் கொடுக்கறதும் இல்லை, பழைய பொருட்கள் கிடைக்கிறதும் இல்லை. கிடைக்கிறத போடுறாங்க அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு எந்த ஒரு சட்டமுமே இல்லை. இப்போ இந்த சில இந்த அரசாங்கத்தை குறை கூறணும் அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு பிடிக்கணும் அப்படின்னு இப்போ இவ்வளோ காலமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இடியே விழுந்தாலும் கவனிக்காதவனுங்கெல்லாம் இப்போ ரொட்டவிருவோம். இதுதான் இவனுங்களுடைய டார்கெட். இப்போ கடைசி எல்லாம் முடிஞ்சு நம்மளை டார்கெட் பண்ணுறானுங்க. இந்த தகவலை வெளியிட்டதும் இந்த மாதிரி சில சமூக விரோதிகளாக இருக்கலாம். அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கொண்டு வரலாம், வெளிநாட்டு தொழிலாளர்களை இன்னும் கொஞ்சம் கோபப்படுத்தலாம், இது மூலமாக குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சில குழப்பவாதிகள் செய்த தகவலாக கூட இருக்கலாம் அந்த பரவி விட்டது. அரசாங்கத்தாலேயோ அல்லது இலங்கையினுடைய கஸ்டம்ஸாலேயோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணலை. அதால் யாரும் பயப்படாதீங்க. உங்களுடைய பறவை பொருட்களை தாராளமாக போடலாம். போகிறதுக்குரிய லிஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நான் பொருள் போட்டிருக்கேன் அப்படின்றத மட்டும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. யாரும் பயப்பட தேவை. ஆனால் குவைத்துடைய சட்டம் என்னன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டேன். அதை வந்து நான் ஒஃபிஷியலாக போடலை, ஏன்னா அது வந்து ஒஃபிஷியலாக அனுப்பினது. அதை வந்து நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற காம்ப்ரமைஸ். அது வந்து வீடியோவில் போட முடியாது, அதனால் ஃபோன்லேயே காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போது சமூகத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண ரெடியாக இருக்கிற ஆட்கள். இவங்கள்ட்ட தான் இருந்து நம்ம கவனமாக இருக்கணும். ශ්‍රයානි අක්කාவும் பதில் கொடுத்துருக்காங்க. සිංහල தெரிஞ்சவங்க அதையும் கேளுங்க. ඇහුවනේ වීඩියෝ එක දැක්කනේ. ඔක තමයි ප්‍රශ්නේ. මේගොල්ලෝ දන්නවා මැද පෙරදිග තමයි අනුරගේ වැඩෝ ටික ඉන්නේ. ඉස්සෙල්ලා ගහන්න ඕනේ මේක සුපිරියට මැද පෙරදිගට. ගැහුවට පස්සේ 21 වෙනිදාට මාලිමාවම අපිට
හේතු වෙනවා මාලිමාවම අතේ. ඔන්න ඒගොල්ලෝ ගහපු ප්ලෑන් එක ඔන්න හරිනේ දැන් ඉෂ්ට වුණානේ කියන ටික පෙන්වන්න තමයි. ඇත්තටම කිසිම කෙනෙක් ඕවා විශ්වාස කරන්න එපා. තේරුණාද? ඔක පට්ටපල් බොරුවක්. ඉතින් අඬ සහෝදරයා මැද පෙරදිග රටවිරුවන්ට කවදාකවත් ওই ටික කරන්නේ නැහැ. අඬ සහෝදරයා දන්නවා රටවිරුව තමයි අපි වෙනුවෙන් හිටියේ කියන ටික. ඒ මොකද අඬ සහෝදරයාගෙන් එවැනි දෙයක් ඉෂ්ට වුණා නම් හරිද? ඔක්කොටම ඉස්සෙල්ලා ජනාධිපති සහෝදරයාට මම වීඩියෝ එකක් ගහලා අහන්නේ ඇයි මෙවැනි දෙයක් අපිට කරේ? ඒ මොකද කියතොත් ජනාධිපති අඬ සහෝදරයා දුප්පත් අපේ කෙනෙක්. ඇත්තටම හරිම ආදරෙයි එයා දුප්පත් මිනිසුන්ට. පොඩි මිනිහා වෙනුවෙන් හිටගත්තු කෙනෙක්. එයාට ඕනේ උනේ පොඩි මිනිහා වෙනුවෙන් දෙයක් කරන්න. අපි වෙනුවෙන් බලයට ආපු කෙනා අපිට එහෙම කරයිද? කවදාකවත් කරන්නේ නැහැ. ඒ මොකද මම එහෙම වුණා නම් මම ටක් ගාලා ජනාධිපති සහෝදරයාගෙන් අහනවා. ඇයි මෙවැනි දෙයක් රටවිරු අපිට ඔයා කරේ? මම අනුර සහෝදරයා වෙනුවෙන් කරන්න පුළුවන් කැපවීම හොඳටම කරපු ගෑණියෙක් මැද පෙරදිග ඉඳලා. හොඳටම කරපු ගෑණියෙක්. එහෙනම් ටක් ගාලා මම අහනවා. ඒ ලැබිච්ච තොරතුරු ලියකිවිලි ටක් ගාලා මෙන්න මෙහෙම මැද පෙරදිග රටවිරුවන්ට මේ වගේ පාරක් එල්ල වුණාකම මං ටක් ගාලා අදාළ තැන් වලට ඉක්මනට ඒ දේවල් ඇරලා කිව්වා මේක ඉක්මනට නිවැරදි කරන්න බලන්න මෙන්න මේ වගේ දෙයක් වෙනවා කියලා. ඒවා බලලා ওই බොරු කියපු යෑන්ටයි බේගල් කරපු යෑන්ටයි නීතිය ඒවට ක්‍රියාත්මක වෙයි. ඒවට නීතිය ක්‍රියාත්මක වෙයි. තියෙන කිසිම කෙනෙක් මේ වගේ දේවල් ආවට කුලප්පු වෙන්න එපා. මට ඔයගලන්ට කියන්න තියෙන්නේ එච්චරයි. ඒකයි මේ වෙනි වීඩියෝ එකක් මම ටක් ගාලා ගැහුවේ අඬ සහෝදරයව. කවුරුත් දෙපාරක් හිතන්න එපා මේ ජනාධිපති අපිට මෙවැනි අපරාධයක් කරයි කියන ටික නම් හිතකවත් තියාගන්න එපා. පොඩි මිනිහා එක්ක තමයි එයා ඉන්නේ. එයාගේ එකම බලාපොරොත්තුව පොඩි මිනිහට යම්කිසි දෙයක් කරන්න ඕනේ කියන තැන තමයි අපේ අඬ සහෝදරයා හිටගෙන ඉන්නේ. එයා දන්නවා පොඩි මිනිහා තමයි මාව මේ තත්ත්වයට ගෙනාවේ. පොඩි මිනිහා තමයි මාත්තට ගොඩක් ඉන්නේ කියන ටික අපිට අපේ කියන ගැම්ම තියෙනවනේ. අපිට තියෙනවා අපේ කියන ගැම්ම. අන්න ඒක තමයි අපි එතන එයාව ගෙනල්ලා බලයට අතෑරියේ. එයා කවදාකවත් අපිට ඒ ටික කරන්නේ නැහැ. මාලිමාවට ජය වේවා. මේගොල්ලෝ කරේ අපිට මාලිමාවට මඩපාරක් ගැහුවේ මේ ඉන්නේ මාලිමාවේ ජනතාව අපේ එකයි කියන්නේ. ඒ මොකද 21 වෙනිදාට මේගොල්ලන්ට රෝල් කරන්න ඕනේ මාලිමාවේ ජනතාවයි. මේ රජය ඒගොල්ලන්ට කියනවා මේ රජයේ මිනිස්සු අපිත් එක්ක ඉන්නවා කියවනේ. ඒක පෙන්වන්න තමයි ගැහුවේ. රත්තරන් මේ ටික අහන්න රත්තරන් මිල හින්දා දැන් ගොඩක් දෙනෙක් පාවිච්චි කරන්නේ ගෝල් පේට. තේරුණාද? ගොඩක් දෙනෙක් රත්තරන් පාවිච්චි කරන්නේ ගෝල් පේට. ඒ හින්දා රත්තරන් ඔයනි වැඩ කරන්න එපා. මැද පෙරදිග අය ඕගොල්ලන්ට නම් ගන්න ගොඩක් අමාරුයි. ඒ මොකද ඕගොල්ලෝ කිසිම දෙයක් මැද පෙරදිගට කරලා නැහැ. දන්නවද? පට්ටපල් බොරුවයි කපටිකමයි විදේශ ගෙනීමේ ගේන අපිට මුකුත් කරේ නැහැ. කොරෝනා කාලෙත් ගොඩ දාපු මැද පෙරදිග රටවිරුවන්ටවත් ඕගොල්ලෝ කරන්නේ නැහැ. දැන් අඬ සහෝදරයා දෙයක් කරයි කියන ටික ඒක හදවතින්ම අපි දන්නවා. අන්නේ හින්දා අපිට දෙයක් මැද පෙරදිග රටවරියන්ට නම් අඬ සහෝදරයා දෙයක් කරන්නේ අඬ සහෝදරයාගේ පුංචි වෙනසක් හරි වුණොත් ඒක නිවැරදි කරනකම් කෑ ගහනවා මැද පෙරදිග ඉන්න. කවුරු කෙසේ වුණත් මම කෑ ගහනවා. ඒක නිවැරදි කරනකම්. මාලිමාට ජය වේවා. අඬ සහෝදරයා මැද පෙරදිග රටවිරුවන්ට නම් අසාධාරණයක් වෙන්න එපා. අනිත් එක මැද පෙරදිග නෙමෙයි කිසිම දුප්පත් අසරණෙකුට එවැනි වැඩක් නම් කරන්න එපා. ඒ වගේ දෙයක් වුණොත් අන්තිමටම අසරණ මිනිස්සු තවත් අසරණ වෙනවා. පට්ට වගකීමක් විශ්වාසයක් තබාගෙන ඉන්නවා. ඒ විශ්වාසයේ තියන්න එදා කියපු ඒ විශ්වාසයේ අදත් තියන්න. සැලුට් එකක් අඬ සහෝදරයාට. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.